கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. எசேக்கியேல் 38:7. Get ready, be prepared, you and all the hordes gathered about you. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய இரண்டாம் வருகை மிக சமீபம். நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? உங்கள் கணவன் பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்கிறார்களா? இன்று கர்த்தரின் வருகை காணப்படுமேயானால் நாம் குடும்பமாக பரலோகம் செல்ல முடியுமா? இல்லையெனில் இன்றே ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், பொருத்தனையோடு ஜெபியுங்கள். நம்முடைய குடும்பம் முதலில் மீட்கப்படட்டும். பிறகு நம்முடன் பிறந்தவர்கள், நம் உறவினர்கள், கணவனுடன் பிறந்தவர்கள் அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அல்லது புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிறார்களா, அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறார்களா? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காகவும் நாம் பாரத்தோடு திறப்பின் வாயில் என்று ஜெபிப்போம். அவர்களும் மீட்கப்படட்டும். இயேசுவின் கடைசி கட்டளையை நிறைவேற்றும்படி இயேசுவை பற்றி நம் உறவினர்களுக்கு சொல்லுவோம். பரலோகம் செல்ல இயேசு மாத்திரமே ஒரே வழி. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பி இருந்தால் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும் என்பதை வேதத்திலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஜெபத்தோடு முயற்சி செய்வோம். நாமும் ஆயத்தப்படுவோம், அவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரின் வருகை நாளில் நாம் குடும்பமாய், உறவினர்களாய் கர்த்தரை முகமுகமாய் சந்திக்க ஆயத்தமாய் எப்பொழுதும் காணப்படுவோம். ஆமேன். இம்மானுவேலே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பேருந்தை ஓட்டிச் செல்கிற ஓட்டுநருக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்ற வாகனங்களை முந்திச் செல்லும்படி வெகு வேகமாக செல்லாதபடி கவனமாக நிதானமாக பேருந்தினை ஓட்ட அவர்களுக்கு கற்றுக்கொடும் சுவாமி. செல்போனில் பேசிக்கொண்டு பேருந்தை ஓட்டிச் சென்ற அந்த ஓட்டுநருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தில் காயமடைந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே பேருந்து ஓட்டுநர்களை, வாகனங்களை இயக்குபவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். விபத்துகள் நேரிடாதபடி பாதுகாத்து கொள்ளும். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற விபத்துகளை உண்டாக்குகிற பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து மக்களுக்கு நீர் பாதுகாப்பை தர வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவிற்குள் உம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை நீர் காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.